அப்படியே வந்து நிற்கிறார். வார்த்தைகள் இல்லாமல் வானம் வாழ்த்த காலத்தால் அழியாத காவிய படைப்பான களவாணி படம் முதல் கேடி பில்லா, தேசிங்கு ராஜா, மஞ்சப்பை என்று இயல்பான எளிய நடிப்பில் வாகை சூடிய படங்கள் பல. விமல் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த மாப்பிள்ளை சிங்கம். சின்ன சிரிப்பில் பழகும் நட்பில் கொடுக்கும் படைப்பாளி. தமிழ் சினிமா உங்களை ஒரு நாள் தூக்கி கொண்டாடும். தமிழ் சினிமாவில் எப்போது 3 எழுத்துக்கு பெருமை உண்டு. எம்ஜிஆர், ரஜினி, கமல், தனு, சிம்பு, விஜய் வரிசையில் விமல் வெற்றிகரமாக வாழ்க்கை துவைக்கிட, திரைப்பயணம் உங்களுக்கான இடத்தை அமைத்து கொடுத்திட மகாசேனா வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் விமல். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இங்கே வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் உதயா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்து நிறையா அம்மாக்கள் வந்திருக்கிறாங்க போல், எல்லா அம்மாவும் வந்திருக்காங்க போல். அதேமாதிரி நம்ம இசையமைப்பாளர் உதயா அவர்கள் நல்ல ஒரு பெரிய இசையமைப்பாளராக வந்து அவங்க அம்மா ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறோம். படத்தின் இயக்குனர் தினேஷ் கலைச்செல்வன் ரொம்ப அருமையான திறமைசாலி, ரொம்ப அவர் திறமை வந்து அவர் பேச்சிலே தெரிஞ்சிருக்கோம். ரொம்ப அருமையான பேசக்கூடிய ரொம்ப திறமைசாலி. படத்தை வந்து ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப நிதானமாக எடுத்திருக்கிறாரு. அவருக்காகவே அந்த படம் வந்து வெற்றி படமாக அமையணும். அப்புறம் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் பேரே வாயில் குறையாது, மனாஸ் அவர்கள். அவங்க டைரக்டர்லாம் ஃப்ரெண்டு தான் போல். ரொம்ப ரொம்ப அருமையாக 2 பேரும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி படத்தை எடுத்தாங்க. அவரும் மிகப்பெரிய ஒரு ஒளிப்பதிவாளர் வார்த்தைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம அண்ணன் சொல்ல வேணாம், விஜயண்ணன், ஜான் விஜயண்ணன். அவரோட 2-3 படம் நிறைய நடிச்சிட்டேன். கலகலப்பில் வந்து எங்களுக்கு அறிமுகம். அதை தொடர்ந்து எப்போ போனாலும் அவரோட ஜாலி. கொடைக்கானல் அவர் வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு போய் விருந்தெல்லாம் வச்சார். அவர் விருந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அவர் விருந்து வச்சா எப்படி இருக்கு. அதனால் இன்னும் நிறைய படங்கள் சேர்ந்து வேலை செய்யணும். ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து கபீர் சார் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவார். ஆனால் என்ன பேசுனாருன்னு எனக்கு தெரியாது. ஆமாம், உட்காந்துட்டு எஸ்ம்பேன். அவரும் ஏதோ எனக்கு புரிஞ்ச மாதிரியே பேசிகிட்டு இருப்பார். நானும் புரிஞ்ச மாதிரியே கேட்டுக்கிட்டே இருப்பேன். என்ன பேசினார் கூட. இப்போ கூட இன்னொன்னமா பேசினார், என்னன்னே தெரியல. நானும் இருந்துட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல இனிமையான ஆள், சூப்பர். அதுக்கப்புறம் திருஷ்டி சுஷ்டி உங்களுக்கு பண்ணணும் திருஷ்டின்னு சொல்ல வந்தேன். உங்களுக்கு பற்ற போது திருஷ்டி அப்படின்னு சொல்ல வந்தேன். அதனால் வந்து ரொம்ப அவங்களும் வந்து கோ ஆர்டிஸ்ட்டு 2 பேரும் புதுசாக இந்த படத்தில் தான் இணைஞ்சிடும் வேலை செய்கிறோம். ரொம்ப அருமையான கோ ஆர்டிஸ்ட்டு, எந்த ஒரு ஈகோவும் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட்டு. டைரக்டர் எது சொன்னாலும் சரி, என்ன எப்படி நடிக்க சொன்னாலும் சரி, மண்ணில் புரட்டு உருடுமான்னா கூட உருண்டுரும். அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பர் ஆர்டிஸ்ட் அவங்க. ரொம்ப இயல்பாக எல்லாத்தையும் பழகக்கூடியவங்க. அதுக்கப்புறம் மஹிமா, அவங்க வந்து இந்த படத்தை வில்லின்னு கூட சொல்லலாம், வில்லி தான். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுபாங்கி அவர்கள் இந்த படத்தில் 2வது கதாநாயகர் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களும் மேலும் நல்ல ஒரு பெரிய இடத்தை பிடிக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் இந்த அக்கா சுமதி அக்கா அவங்களுக்கும், இந்த படத்தில் நடித்த இலக்கியா அவர்களுக்கும், மற்றும் இயக்குனரின் நண்பர்களாக இங்கே வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்து, இது இவ்வளோ நேரம் தொகுத்து வழங்கிய எங்களுடைய அக்கா கவிதா அக்கா அவர்களுக்கும், பிஆர்ஓ ரேகா அக்கா அவர்களுக்கும், இங்கே வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்திருந்து இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு, இந்த படம் மகாசேனா 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் போய் பாருங்கள். எல்லாத்துக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
ஆற்றலினால்